திருமணமான பெண்களுக்கென ஒரு வழக்கம் உள்ளது. அவர்கள் அந்த வீட்டின் மகாலட்சுமி என்று குறிப்பிடுவார்கள். அந்த வீட்டை செல்வமயமாக்குவது அவர்கள் கையில்தான் உள்ளது. திருமணமான பெண்கள் தாலி அணிவது எவ்வளவு முக்கியமோ அதே போல் அவர்கள் வீட்டின் செல்வ வளம் குறையாமல் இருக்க சில பொருட்களை யாருக்கும் கொடுக்காமல் இருப்பதும் முக்கியம் என்று ஜோதிடர்கள் குறிப்பிடுகின்றனர். தெரியாவிட்டால் இதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். முகம் பார்க்கும் கண்ணாடி. சுமங்கலி பெண்கள் கைகளால் யாருக்கும் தானம் கொடுக்க கூடாது என்று சொல்லப்படுகிறது. ஏனெனில் முகம் பார்க்கும் கண்ணாடி மகாலட்சுமியின் வசிப்பிடம் என்பதால் பிறரிடம் கொடுக்கும் போது நமக்கு தரித்திரம் வந்து சேருமாம். அதே போல் கண்ணாடி வீட்டில் உடைவது அபசகுணமாக கருதப்படுகிறது. சுமங்கலி பெண்கள் கத்தி, கத்தரிக்கோல், ஊசி போன்ற கூர்மையான பொருட்களை யாருக்கும் தானமாக வழங்க வேண்டாம். இவை வீட்டில் தரித்திரத்தை உண்டு பண்ணும். அதே போன்று சுமங்கலி பெண்கள் துடைப்பத்தை யாருக்கும் தானமாக வழங்கக்கூடாது. இவை உங்களுக்கு பண பிரச்சனையை ஏற்படுத்தும். இவை வீட்டின் செல்வத்தை பிறருக்கு கொடுப்பதற்கு சமம் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். குத்து விளக்கு. இன்றைய காலத்தில் கல்யாண வீடுகளில் பரிசு பொருளாக குத்து விளக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் குத்து விளக்கு சுமங்கலி பெண்கள் பிறருக்கு தானம் கொடுக்க கூடாது. இதனால் மகாலட்சுமி அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்காமல் போகும். சுமங்கலி பெண்கள் குங்குமச்சிமிழை யாருக்கும் தானம் கொடுக்க கூடாது. இவை உங்களுக்கு தீராத ஆபத்தை உண்டு பண்ணும். வேண்டுமென்றால் நாம் அதற்கு பதிலாக குங்குமம் கொடுக்கலாம். அதே போல் கிழிந்த துணிகளை தானம் வழங்கக்கூடாது. இதனால் உங்களுக்கு துரதிர்ஷ்டம் வந்து சேரும். மேலும் உடைந்த பொருட்களை தானம் வழங்கக்கூடாது. திருமாங்கல்யம் என்பது ஒரு திருமணமான பெண்ணின் வாழ்க்கையில் முக்கிய அடையாளம். இதை மற்றவர்களுக்கு கொடுப்பது தனது மாங்கல்ய நிலைமை பாதிக்கப்படும் என்பதற்கான நம்பிக்கையை உருவாக்குகிறது. மஞ்சள் மற்றும் குங்குமம் மங்களத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. அதை மற்றவர்களுக்கு கொடுத்தால் தன் மங்களத்தன்மை பாதிக்கப்படும் என்ற நம்பிக்கை. அரிசி மற்றும் பருப்பு வகைகள். வீட்டின் சமுதாய வளம் குறைந்து போவதையும் குடும்பத்தின் வளம் பாதிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. மின்னும் நகைகள் அல்லது வளையல்கள். நகைகள் பெண்களின் கௌரவத்திற்கும் செழிப்பிற்கும் அடையாளமாகும். அதை கொடுப்பது தனது செல்வமும் கௌரவமும் குறைவதாக கருதப்படுகிறது. தோட்டத்து செடி. செடியை கொடுப்பது வீட்டின் வளர்ச்சியை குறைக்கும் என்ற நம்பிக்கையால் தவிர்க்கப்படுகிறது. சாமி வழிபாட்டு பொருட்கள். சாமி பொருட்கள் ஒரு வீட்டின் ஆன்மீக வளத்துடன் தொடர்புடையவை. அதனை கொடுப்பது கடவுள் அருளை மற்றவர்களுக்கு அனுப்பி வைப்பது போல் தோன்றிவிடும். கணவன் மற்றும் மனைவிக்கிடையேயான இணைப்பை குறைக்க ஆடை முக்கியம் என்று பாரம்பரியமாக நம்பப்படுகிறது. அதை தருவது உறவுகளில் பிளவை ஏற்படுத்தும் என கருதப்படுகிறது. நாணயம் அல்லது பணம். பணம் கொடுப்பது வீட்டின் செல்வம் மற்றும் சக்தியை வெளியேற்றுவதற்கு சமமாக கருதப்படுகிறது. கற்பூரம், தீபம், அடுப்பு, அடைப்பு போன்றவை குடும்பத்தின் வெளிச்சம், செழிப்பு, வளமை ஆகியவற்றை குறிக்கின்றன. இதை வழங்குவது வீட்டின் வளம் குறையும் என்ற நம்பிக்கை உள்ளது. கம்பளி அல்லது பருத்தி துணி. இது வீட்டு உறவுகளில் பிரிவினையை குறிக்கக்கூடும் என்ற நம்பிக்கை. இவை பொதுவாக நம்பிக்கைகள் மற்றும் மரபுகள் மூலம் தோன்றிய ஆழ்ந்த அறிவியல் ஆதாரங்கள் இல்லாவிட்டாலும் மன அமைதி, குடும்ப நலம் மற்றும் மரபுகளை பேணுவதற்கான வழிகாட்டுதலாகவே அவை செயல்படுகின்றன. இவை அனைத்தும் நம்பிக்கைகளை தவிர எல்லாம் நிலையான உண்மைகள் அல்ல. ஒவ்வொருவரும் தனது கருத்து மற்றும் பரிசீலனைகளின் அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டும்.